ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு போதி பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று மனங்களில் உள்ள பழையவற்றை விட்டு புதிய சிந்தனைகளை உருவாக்குவோம் என்று கூறிக்கொண்டு, இன்று நான் உங்களுடன் பகிர வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம். ஒரு உதாரணத்துடன் உங்களுக்கு அந்த நோய் சொல்லுகின்றேன். எனக்கு இது நான் வவுனியாவில் விபுலானந்த கல்லூரியில் படிப்பிக்க ஒரு டாக்டர் ஒரு ஆள் சொன்னதுதான். எந்த ஒரு வருத்தமாக இருந்தாலும் நாங்கள் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழும்பி நல்ல தண்ணீர் கொஞ்சம் குடித்து விட்டு அந்த நோய் எங்களுக்கு மாறும் என்று நினைத்தால் அது மாறிவிடும் என்று அவர் சொன்னார். அவர் சொல்லும்போது சொன்னார், கேன்சர் கூட மாறியதாக. அப்போ இதை என் பரிச்சப்தமாக என் வருத்தத்திலேயே நான் சோதித்து பார்த்தேன். வெற்றி என்று தான் நிற்கின்றேன். ஏனென்றால் 2011ஆம் ஆண்டு எனக்கு கால் பயங்கரமாக வீக்கம். என்னோடு சக ஆசிரியர் ஆலோசகர் ஒருவர் இறுதியாக பகுதி பண்ணினர், உங்க அஞ்சலி கூட்டத்துக்கு வர போகிறேன்னு போய் காட்ட சொல்லி. சரி என்றாண்டு பின்னேரம் போனால் டாக்டர்கிட்ட காட்ட, டாக்டர் எழும்பி டக்குன்னு கழுத்தை பிடிச்சி பார்த்தார். அப்போ நான் யோசிச்சேன், இது என்னடா கால் வீக்கத்துக்கு இவர் கழுத்தை பார்க்குறாரு என்று கழுத்தை தொட்டு பார்த்துட்டு சொன்னார், உங்களுக்கு ஒரு கழுத்தில் ஒரு கட்டி இருக்குது, ஒரு பக்கம் கட்டி இருக்கிறத நாங்கள் விரும்புகிறதில்ல, எதுக்கும் நீங்கள் டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்கணும். அப்போ எனக்கு அந்த டாக்டர் அப்போ புதுசு. பிறகு தொண்டு எண்ணோன பயம் வேறு. அப்போ உடனடியாக இன்னொரு டாக்டரை நாடி அவர் ஸ்கேன் எல்லாம் எடுத்து உண்மையிலேயே கட்டி இருந்தது. அப்போ அவர் மருந்து தரையில் அந்த கட்டியில் ஒரு சிறு துண்டு எடுத்து கொழும்புக்கு அனுப்பினார். அங்கேருந்து டெஸ்ட் வந்த பிறகு சொன்னார், அந்த கட்டி பிரச்சனை இல்லை, ஆனால் நீர் கட்டி, உங்களுக்கு அந்த கட்டியை எடுக்க வேணுமெண்டு. அப்போ சரி எடுப்பமெண்டு கொண்டிருக்க அந்த வருஷம்தான் எனக்கு என்னுடைய ஓஎல் பேப்பர் மார்க்கிங் சீஃபாக வந்தது. அப்போ அந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடுவான் என்று சொல்லி அந்த வருஷம் செய்யலை ஆப்ரேஷன். அப்படியே தட்டி கொண்டு போய் 2010ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு நடந்தது. 15, 16 அதாவது மகள் 10ஆம் ஆண்டு படிக்க சொன்னால், அம்மா 11ஆம் ஆண்டில் ஏதாவது பிரச்சனைண்டா சிக்கல், நீங்கள் இந்த வருஷமே காட்டுங்கோ சரின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய், எனக்கு ஒரு பயம் ரெண்டாலும் அவர்கிட்ட போய் நின்று காட்டி, சார் கட்டாயம் ஆப்ரேஷன் செய்யத்தான் வேணுமெண்டா அவர் சொன்னார், செய்யத்தான் வேணும், ஏனெண்டா அந்த கட்டி கீழே இறங்கிச்சோன்னா நீங்கள் மூச்சடக்க இல்லாமல் ஓடி வருவீங்க. இப்போ சரியென்று சொல்லி டேட் எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சு. முதல் நாள் இரவு, ஆப்ரேஷனுக்கு முதல் நாள் இரவு ஒரு டாக்டர் வந்தார், அவர்கிட்ட அசிஸ்டன்ட் சைன் பண்ணுங்கோண்டார். அப்போ சொன்னார், அம்மா தொண்டை சில வேளை உங்களுக்கு குரல் வராது, ஆனபடியாக சைன் பண்ணுங்கண்டார். அப்போ நான் கேட்டேன், சார் பயம் உண்டு? அவருடன் டக்குன்னு சொன்னார், ஓமாம்மா பயந்தானே, ஆப்ரேஷன் செய்தால் சாகலாமண்டு. எப்படி இருக்கும் என்பனோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உண்மையில் இரவிரவாக அழுது மகள படிப்புக்கு ஒரு ஐஎஸ்சிட்ட சொல்லி, அப்படி ஒவ்வொரு அரேஞ்ச்மெண்ட் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லார்ட்டையும் சொல்லி அடுத்த நாள் ஆப்ரேஷனுக்கு ஆயுத்தம் எல்லாம் சாப்பிடையில் எல்லாம் அதுக்குரிய உடைகள் எல்லாம் அணிந்து கொண்டு ஆயுத்தம். ஒரு 12 மணி இருக்கும். அப்போ ஹாஸ்பிட்டல், அதாவது யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் ஸ்ட்ரைக் நடந்து கொண்டிருக்கிற நேரம். 12 மணி இருக்கும். சொன்னார்கள், அம்மா இன்றைக்கு உங்களுக்கு ஆப்ரேஷன் இல்லை, ஆகஸ்ட் 8ஆம் தேதி வாங்க உண்டு. அண்டு வந்ததான் இன்று வரை நான் ஆஸ்பத்திரிக்கு போகலை. ஆனால் எனக்கு அந்த கட்டி மாறிட்டதுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னென்னு சொன்னால், அந்த நேரத்தில் என்னால் அப்படி பள்ளிக்கூடங்களில் போனால் தொடர்ந்து கதைக்க இயலாது. தொண்டை ஒரு கொஞ்சம் கதைச்சு கொண்டு அடைக்கிற மாதிரி வந்துடும். அப்போ பாடசாலைகளில் காலை ஆராதனைக்கு போகும்போது அவர்கள் நற்சிந்தனை சொல்ல சொன்னால் நான் மறுத்து விடுவது. இப்படி தொடர்ச்சியாக என்னால் கதைக்க இயலாது. ஆனால் இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முதல்ல இருந்து கதைக்க துவங்கிட்டேன்.
நானும் ஒருக்கா போய் ஸ்கேன் பண்ணி பார்ப்போம்ட்டு என்ன போகல. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை அது மாறிட்டுதுண்டு. ஏனெண்டா அது இருந்தால் இப்படி என்னால் தொடர்ந்து உங்களுடைய எல்லாம் இப்படி கதைக்கலாது. அப்போ பிரம்ம முகூர்த்த வழிபாடுன்றது உண்மையில் ஒரு நல்ல இது. நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள். தயவு செய்து வருத்தம் உண்மையில் எங்களுக்கு வருத்தம் பெருக்கிறதுக்கு காரணம் எங்களுக்கு வருத்தம் என்று சொல்லுவதும் அதிக அளவான மருந்துகள் எடுத்துக்கொள்வது. உண்மையில் நான் ஆயுர்வேதத்தை தவிர வேறு எந்த மருந்தும் எடுக்கிறேன். எனக்கு இருக்குது, சுகர் இருக்குது, அதுக்குரிய கண்ட்ரோலை போடுவேன். ஏதோ ஒரு நேரம் இப்போ பாருங்களேன், 2011ஆம் ஆண்டு காணப்பட்ட கட்டி சில வேளை ஆப்ரேஷன் செய்திருந்தால் ஏதோ ஒரு பிரச்சனை உருவாகிருக்கு. 2 வரை இருக்கின்றேன். இனி ஒரு பிரச்சனை என்றாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஏனென்றால் எல்லாரையும் ஒரு நிலப்படுத்திட்டேன் பிள்ளைகளை. ஆகவே நீங்களும் இந்த அதிகளவான ஆங்கில மருத்துக்களை தவிர்த்து கூடியளவு இயற்கை உணவுகளை உண்டு மனதை முதல் திடப்படுத்துங்கள். எனக்கு வருத்தம் இல்லை, எனக்கு வருத்தம் மாறும், அப்படி ஒரு திடப்படுத்தி இந்த காலை நேர பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் அந்த நேரத்தை உங்களுக்கு பிரயோசனமாக பயன்படுத்துங்கள், முயற்சி செய்யுங்கள். முடிவு இறைவன் கையில். ஒரு கால் முயற்சி செய்துவிட்டு நீங்கள் நல்ல முடிவு வந்தால் எனக்கும் போடுங்கள். தயவுசெய்து இந்த வீடியோ மற்றவர்களும் பயன்பெறட்டும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.